3. Well, hello everyone. Welcome to my mommy's channel, Mrs. Asheboro. I wish I'll know where are we going? We are going to the Charlotte Zoo. We'll meet you there at the zoo. Hey guys, welcome back. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் ஜூக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஆக்சுவலாக ஜூ பார்க்கிங்கில் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் கிளம்புனது என்னவோ 10 o'clock. ஸோ 12:30 எங்களோட ஸ்லாட். There are lots of animals in this world. Let's go and explore. I am Vijay and I am Vishal. பர் டேயில் வந்துட்டு மேக்ஸிமம் 3,000 மெம்பர்ஸ் தான் அலௌட் போல் இருக்குது. ஸோ எங்கள் ஸ்லாட் வந்து ஆக்சுவலாக நாங்கள் சாட்டர்டே புக் பண்ணலான்னு இருந்தோம். பட் சண்டே தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடச்சிது. ஏன்னு சொல்லு. We are finally inside the zoo. What is inside there? You are a wild cat fan, Patiti. Yeah. Crazy fan. Crazy wild cat fan. ஆக்சுவலாக என் பையன் வந்துட்டு செம்ம வைல்ட் கிராட் ஃபேன். அவன் பிபிஎஸ் கிட்ஸில் வரும் இல்லையா, வைல்ட் கிராட்ஸ், கிறிஸ் மார்ட்டின், அவங்களோட பெரிய ஃபேன். தூக்கத்தில் கூட அவங்க பேர் உளருவான், அந்த அளவுக்கு பயங்கர ஃபேன். ஸோ அவனுக்கு ஜூ சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு ஆஷ்பரோவில் இருக்கிற ஜூ வந்து கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2 hours டிரைவ். ப்ளஸ் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் கோவிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு இல்லை. நான் 2 months முன்னாடி யாரோ போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோவா அனிமல்ஸ் இல்லை. சரி இருக்கிற வரைக்கும் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தோம். பட் நிறையவே அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம். சொல்லப்போனாக்க நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணதை விட நாங்கள் வந்துட்டு நிறையவே பார்த்தோம். நான் உங்களுக்கு பெருசாக அனிமல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க. நான் வந்துட்டு என்னென்னலாம் அனிமல்ஸ் பார்த்தேன் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு அப்படியே மேலே நேமாட்டம் போடுறேன். இதெல்லாம் எங்களோட அட்ராசிட்டிஸ். நாங்கள்லாம் வந்துட்டு இந்த தனி இடம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி அட்ராசிட்டி நிறையா பண்ணுவோம். ஆக்சுவலாக நிறைய எந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நிறையா பார்த்தோம்னாக்கா தூரத்தில் இருந்து தேர். Yeah, we'll cover one by one. Come on. Walk. Look here, look, lions. So we came from the rocky coast. We came here, Amma. இவர் தான் எங்கள் வீட்டு மேப்பு, ஒரு மேப் ரீடர் எங்கள் வீட்டில். இதெல்லாம் அந்த ஜூவோட மேப் அவர் தான் பார்த்து பார்த்து இந்த அனிமல் பார்க்கணும், அந்த அனிமல் பார்க்கணும், அடுத்து இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அப்படின்லாம் வந்து கைட் பண்ணுறவர். இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு பிஹைண்ட் அந்த கிளாஸு இல்லை தூரமாக ஆக்சுவலாக நிறைய ஸ்பேஸில் அது பாட்டுக்கு உலாத்துற மாதிரி அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு முடிஞ்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்க முடியல. ஆக்சுவலி நிறைய ஜிராஃப் இல்லை, சில இடம் அந்த பேரகன் ஃபால்கன் அந்த மாதிரி சில எக்ஸாட்டிக் பேர்ட்ஸோ அனிமல்ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக அவைலபிளாக இல்லை. மேபி அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரொட்டேஷனோ இல்லை வேற எங்கன்னா அதை வந்துட்டு இதுக்காவது மெடிக்கல் இது அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி அனிமல்ஸ் சில பார்ட்டெல்லாம் வந்துட்டு க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் சில அனிமல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தள்ளி இருக்க அனிமல்ஸ் அப்படி அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பியர் 2-3 வெரைட்டி பியர் இருந்துச்சு. ஆக்சுவலாக போலார் பியர் இருந்தது, உள்ளே போயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல, அதை எங்களால் பார்க்க முடியல. ஒவ்வொரு அனிமலையும் பார்த்தானா அதை பற்றி ஃபன் ஃபேக்ட்ஸோ இல்லை அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதை பற்றி சொல்கிறது தான் அவனோட என்ன சொல்கிறது, இது ரொம்ப பிடிச்சமான விஷயம். all 3 chicken dance. நல்லா இருக்கு சிக்கன். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் பற்றின ஃபேக்ட்ஸு எல்லா விஷயமும் வந்துட்டு இந்த வைல்ட் கிராட் பார்த்து தான் வந்துட்டு ரொம்ப ஃபேசினேட் ஆனது. அதெல்லாம் உடனே அந்த எபிசோடில் அந்த அனிமலை பற்றி பார்த்தான்னா அடுத்து அந்த லேப்டாப்பில் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் அதை பற்றி தேடி கண்டுபிடிச்சி இன்னும் வந்துட்டு நிறையா
அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அவனுக்கு வேலையே, அதை தான் செய்வான் அவன். இப்போதைக்கு நார்த் அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. அடுத்து ஆஃப்ரிக்கா அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அதாவது 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க, ஆஃப்ரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கான்ட்டு. எல்லாம் லன்ச் டைமுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். What all animals did you see? You saw bison, grizzly bear. These are all North American animals. We finished North American part. Are we going to go Africa to see lion? And I saw Oslo. yeah, media. I am tired walking. How about you? Are you tired? No. You're not tired. Where is Anna? Anna is going to get Ice cream. Dipping Dots. Dippin' Dots. Where is Anna? Where is Anna? He's going to get Dippin' Dots. Are you eating? Is it lunchtime? What are you eating? Chicken melt. You like the do? I like it a lot. Mama, you eat it. Mama, you eat it. What are you eating, Anna? I'm eating cookies in cream. And it's very yummy. I like the color, Amma. Cookie and ice cream. No, ice cream name. What is the ice cream name? Dippin' Dots. ஏன் உனக்கு அது மேல அவ்வளோ பிரியம் உனக்கு? It's a new type of ice cream. சரி, என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தேன்? I saw an awesome red wolf. ஓகே. Red wolves are awesome. ஓகே. And I saw some red wolf, but they're not like red wolf like they're more like coyotes. Ah, okay. Then I go to the bear sleeping. Bears are huge. They can grow up to 8 feet. oh my god. And there's one bear that's much even bigger. It's the polar bear. Polar bears can grow up to 10 feet. oh my god. பல்லு கூசுதா என்ன? லஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த கொரில்லாஸு சில அனிமல்ஸ் எல்லாம் படுத்துருக்குங்க. அவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறோம், பேசுகிறோம், கத்துறோம். ஒன்றும் சீண்டலை. இந்த லயனை வந்துட்டு நேருக்கு நேர் பார்க்குறப்ப அப்படியே புல்லரிக்குதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன அந்த அதர் சைட் ஆஃப் த லயன் வந்துட்டு நேருக்கு நேர் நிற்கிற மாதிரி பே ஏரியா ஒன்று இருக்குது. அதை பார்த்த உடனே எங்களுக்கே வந்துட்டு அப்படியே சிலுத்து போயிருந்துச்சு அந்த லைனை பார்க்குறப்ப. ஸோ ஆசம், இட் வாஸ் ஸோ ஆசம். உங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஜூக்கு வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு போங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, என் பசங்களுக்காக தான் மெயினாக கூட்டிகிட்டு போனது. இல்லைன்னா நாங்கள் ஜூவெல்லாம் கண்டிப்பாக நான்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டேன். ஆனால் ஜூ ட்ரிப் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் பசங்களோட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு அனிமல்ஸையும் பார்க்குறப்ப கத்துறது, என் பசங்க கத்துறது, இதெல்லாம் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த ட்ராம்புக்காக தான் வெயிட்டிங். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் லைக் 5 hours ஆச்சு நாங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு. ஸோ முடித்தாச்சு. இப்போ ட்ராம்பில் ஏறி நாங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் கேட்டுக்கு போய் இது பண்ண போகிறோம், காரில் கிளம்ப போகிறோம். யூஸ்வலாக ஒவ்வொரு இடத்துக்கு வந்தாக்க ஒன்று மெமரிக்கு வாங்கிறது என்னோடய பழக்கம். அது வந்துட்டு நமக்கு வந்து அந்த மெமரிஸ் வந்துட்டு ஃபேட் ஆகாமல் இருக்கும்ன்ட்டு.
நான் அந்த மேக்னெட்ஸ் வாங்கி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். மேக்னெட்ஸ் என் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக மேக்னெட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, என் சோக கதை. பாதி தூரம் ஆக்சுவலாக வீடு வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி என் காரில் பஞ்சர் ஆகி போச்சு. அப்புறம் 1 hour டிலே ஆகி ஸ்டெப்னிக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு இன்சூரன்ஸ்லேருந்து கால் பண்ணி வீட்டுக்கு ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ஒரு 7:30 போல் வந்து ரீச் ஆனோம். இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. See you all in the next one. Take care. Bye bye.